Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று கடவுள் நம்மை தூய்மையாக இருக்க அழைக்கின்றார். வெளிப்புறம் ஒன்று உள்புறம் ஒன்று என்று வாழாதே, வெளியில் பரிசுத்தனாக உன்னை காண்பித்து கொண்டு உள்ளே இருளுக்குள்ளாய் வாழாதே, அழுக்காய் இருக்காதே என்று அழைக்கின்றார். நம்முடைய உள்ளம் ஒருவேளை இருளாக இருந்தால், நம்முடைய உள்ளம் அழுக்காக இருந்தால், நாம் தேவனிடம் மன்னிப்பு கேட்டு இந்த உன்னத திருப்பலியை தகுந்த முறையில் கொண்டாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டார்கள். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 1 இறை வாக்கியங்கள் 16 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா. இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுத்தப்படுகிறது. தொடக்க முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நிகழ்கின்றது. இறை பற்றி இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெறிக்கேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணி நின்று வெளிப்படுகின்றது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிக்கேட்டினால் உண்மையை ஒடுக்கி விடுகின்றார்கள். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று. அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுற்றிருக்கின்றார். ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன. ஆகவே அவர்கள் சாக்கு போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே. அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உங்கள் உருவங்களை வழிபட்டனர். ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடு ஒருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சுமில்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்று அடைகின்றது.
வெளிப்படுத்துகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றது. சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 37 41 முடிய. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்போது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அப்பா, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, அப்பா, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. Praise the Lord. Hallelujah. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தேவன் நம்மை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி, வெளியில் நன்றாக இருக்கிறாய், உள்ளேயும் நன்றாக இருக்கிறாயா என்று கேட்கின்றார். முதல் வாசகத்தில் பவுல் அடிகளார் ரோமியருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். அருமையான இன்றைய நிகழ்வை அன்றே அவர் கிரகித்து அவர் நினைத்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதில் பாருங்க, உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. நம்மை பார்த்து சொல்லுகிறார்,
உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே. அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரையும் பறவையையும் நடப்பனவையும் ஊர்வனையும் பற்றி கொள்ளுகிறார்கள் இந்த மனிதர்கள் என்று. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய விசுவாசம் எவ்வளவு திடமாக இருக்கிறது, அது எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறது, அது எவ்வளவு ஆழமாக இருக்கிறது, நமக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு ஈடுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை பவுலடிகளார் கேட்கின்றார். இன்று நாம் விசுவாசத்தோடு இருக்கின்றோமா? உணர்வற்ற மனிதர்களாக இருக்கின்றோம். நம்ம உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதா? கடவுள் கேட்கின்றார், உன் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதா? பரிசேயர் ஆண்டவரை பார்த்து, வாங்க ஆண்டவரே, எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க ஆண்டவரே என்று சொல்லுகின்றார். அவர் வந்த உடனே இவர் கையை கழுவல, இவர் காலை கழுவல, இவர் ஒழுங்காக ட்ரெஸ் போடலை, இவர் மேக்கப் அடிக்கலை, இவர் குளிக்கலை, அப்படி என்று பலவிதமான குறைகளை ஒவ்வொருவரும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த வேளையில் ஆண்டவர் இதை உணர்ந்து அவர் சொல்லுகின்றார், வெளியில் கழுவுறீங்கயா ஐயா, உள்ள உன்னுடைய உள்ளத்தையும் கழுவையா என்று இயேசுநாதர் அங்கு சொல்லுகின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய கதை என்னவென்றால், ஒரு ராஜா, மகாராஜா, அவர் எப்பொழுதுமே குட்டி ராஜாவெல்லாம் கூப்பிட்டு விருந்து கொடுப்பாராம். விருந்து கொடுக்கும்போது எல்லாரும் செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, சுவையாக இருக்குது என்று அந்த விருந்துகளை சாப்பிட்டு விட்டு போவார்களாம். அந்த விருந்து கொடுத்த பிற்பாடு ராஜா தன்னுடைய ரூமுக்கு போயிடுவார். அந்த பாத்திரங்கள், அந்த சமையலை சமைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த பாத்திரங்கள் எல்லாம் அவங்க கழுவுனாங்களா இல்லையா என்பதை யாருமே நோட்டீஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ அங்கு இருந்த ஒரு பாட்டி அந்த இடத்திற்கு செல்லுகிறது, அந்த பாத்திரத்தை எல்லாம் பார்க்கிறது. இவங்க கழுவாமையே அடுத்து சமையலை அதே பாத்திரத்தில் செய்கிறார்களே, இந்த பாத்திரத்தை பாரு, எவ்வளவு கருப்பாக இருக்குது, எவ்வளவு ஸ்மெல் அடிக்குது, எவ்வளவு ஓட்டையாக இருக்கிறது என்று அந்த பாட்டி அதை தெரிந்து கொண்டு ஒரு நாள் ராஜாவிடம் போய் சொல்லுகிறது, ஐயா, நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க, ஆனால் அதை ஹெல்த்தி உள்ள சாப்பாடாக நீங்கள் கொடுங்கள். அது ஆரோக்கியத்திற்கு உரிய சாப்பாடாக இருக்கட்டும், அது மகிழ்ச்சியின் சாப்பாடாக இருக்கட்டும், அது ஒற்றுமையின் சாப்பாடாக இருக்கட்டும், அது பரிசுத்தத்தின் சாப்பாடாக இருக்கட்டும் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்ம உணர்வற்ற மனிதர்களாக இருக்கிறோம் என்று நாம் நம்முடைய பவுலடிகளார் சொல்லுகின்றார். இந்த வேளையில் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? ஒரே ஒரு கேள்விதான், பரிசுத்தமாக இருக்கிறோமா, உணர்வுள்ள மனிதர்களாக இருக்கின்றோமா என்று சிந்துக்கையில் நம்ம குடும்பத்தில் பரிசுத்தம் இருக்குதா? ஒரு கணவன், உன்னுடைய கணவன்கிட்டயே பரிசுத்தம் இருக்குதா? அவன் நல்ல எண்ணங்களோடு, நல்ல அன்போடு, நல்ல பகிர்வோடு, நல்ல பரிசுத்தத்தோடு, நல்ல ஒற்றுமையோடு, நல்ல மன்னிப்பு குணத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானா? இல்லை, அவனுக்குள்ளாய் ஏதோ ஒரு கடுமையான எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கிறதா? வெறுப்பு தன்மைகள் இருக்கிறதா? அவன் கோபப்படுகிற மனிதனாக இருக்கிறானா? அவன் குடிக்கிறவனாக இருக்கிறானா? இல்லை வெறுக்கிறவனாக இருக்கிறானா? அவன் நல்ல உறவை மேன்மைப்படுத்துகிறானா? அண்ணன் தம்பிகளோடு அவன் சேர்ந்து வாழ்கிறானா என்பது ரொம்ப முக்கியம். ஒரு மனைவியிடம் பரிசுத்தம் இருக்கிறதா? நீ நல்லா அலங்காரம் பண்ணிக்கிற, மேக்கப் போட்டுக்கிற, லிப்ஸ்டிக்கெல்லாம் பூசிக்கிற, பவுடர் அடிச்சுக்கிற, கோயிலுக்கு வந்துட்டு உன்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதா? அது அன்புக்குரிய மனதாக இருக்கிறதா? மன்னிக்கும் மனதாக இருக்கிறதா? அடுத்தவன் கணவன் பேசும்பொழுது அதை கேட்குற மனத்தன்மை உனக்கு இருக்கிறதா? இல்லை எதிர்த்து எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துட்டு எல்லாருடைய மனதையும் புண்படுத்துகிற மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? பிள்ளைகளாக, ஒரு மகனாக, மகளாக உன்னுடைய உள்ளத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா? நீ செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றாயா? நீ படிக்கணும்னா படிக்கணும், வேலைக்கு போனால் வேலைக்கு போகணும், கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போகணும், இதை மட்டும் செய்கிறாயா? இல்லை உன்னுடைய
ஆடம்பர வாழ்க்கைக்கும் உன்னுடைய சந்தோஷ வாழ்க்கைக்கும் நீ ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஊரெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயா என்பதை கடவுள் பார்க்கின்றார். நீ பாருக்கு செல்லுகிறாயா, தியேட்டருக்கு செல்லுகிறாயா, பார்க்குக்கு செல்லுகிறாயா, இல்லை ஆலயத்திற்குள்ளாய் வருகிறாயா என்பதை ஆண்டவராகிய கடவுள் இன்று நம்மை பார்த்து உன் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதா என்று கேட்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஊரெல்லாம் விட்டுருங்க, வெளியிலெல்லாம் விட்டுருங்க. உன்னுடைய உள்ளம் பரிசுத்தமாகவே இல்லை. அண்ணன் தம்பிகள்கிட்ட இல்லை, அக்கா தங்கைகள்கிட்ட இல்லை, மாமனார் மாமியார்கிட்ட இல்லை, தாய் தந்தையர்கிட்ட இல்லை. ஏனென்றால் பலவிதமான எண்ணங்களையும் வெறுப்புகளையும் கோபங்களையும் அகங்காரங்களையும் மன்னிக்க முடியாத தன்மைகளையும் நாம் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பேருக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம், நான் ஆண்டவருடைய அடிமை என்று. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையிலே கடைசியாக ஒன்று கேட்கிறேன். என்னவென்றால், நம்ம ஆலயத்திற்கு வருகிறோம். ஆலயத்தில் வந்துட்டு ஆண்டவரை நோக்குகிறோமா, அக்கம் பக்கத்தில் நோக்குகிறோமா? ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறோமா, இல்லை மற்றவர்களை சபிக்க ஜெபிக்கிறோமா, மற்றவர்களை சபித்து கொண்டு வாழ்கின்றோமா? நம்ம கோயிலுக்கு வரோம், பாட்டு பாடுறவங்கள பிடிக்காது, வாசகம் வாசிக்கிறவங்கள பிடிக்காது, கூட்டுறவங்கள பிடிக்காது, உபதேசியாரை பிடிக்காது, கோயில் பெரியவர்களை பிடிக்காது, சாமியாரை பிடிக்காது, பிஷப்பை பிடிக்காது. அப்போ நம்ம இவர்களை பார்க்க வருகிறோமா? இயேசுநாதர் நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் இந்த தேவாலயத்தையும் கட்டியுள்ளார். இந்த இடம் பரிசுத்தமானது, நானும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நீ ஆண்டவரை தேடி ஓடி வருகிறாயா? தெய்வ பிள்ளைகளே, நிறையா பேத்த நீங்கள் கூப்பிட்டு சாப்பாடு போடுவீங்க. அண்ணன் தம்பிகளை, அக்கா தங்கைகளை, உற்றா உறவின் நண்பர்களை எல்லாம் எல்லாருக்கும் தகுந்த முறையில் சமமான பந்தியையும் சமமான கறியையும் சமமான பிரியாணியையும் நாம் பகிர்கிறோமா? அந்த பகிர்தலிலும் ஏற்றத்தாழ்வுகள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அதனால் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எதை சம்பாதிக்க போகிறோம், எதை எடுத்துகிட்டு போகிறோம், எத்தனை நாள் வாழ போகிறோம் உணர்வோம். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுள் இன்று நம்மை பரிசுத்தமாக ஆக்க அழைக்கின்றார். நீ பரிசுத்தமாக வெளியிலும் அல்ல உள்ளேயும் சேர்த்து நீ பரிசுத்தமாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பரிசுத்த நாயகனே, உன்னத தெய்வமே, அப்பா, இந்த வேளையில் பவுலடிகளார் சொல்லுகிறார், உணர்வற்ற மனிதனாக வாழ்கிறாயே, ஐயோ, உன்னுடைய மனதிலே பாசம் இல்லை, நேசம் இல்லை, பகிர்வு இல்லை. உன் அண்ணன் தம்பிகள் எங்கே, அக்கா தங்கைகள் எங்கே, உன் குடும்பம் எங்கே, உன் வாழ்க்கை எங்கே? நீ இப்படி இல்லல்லடா, ஆண்டவர் உன்னை இப்படி படைக்கவில்லை அல்லவா? உன்னுடைய உள்ளத்திலே எவ்வளவு அன்பை நான் ஊட்டினேன், எவ்வளவு பகிர்வை நான் ஊட்டினேன், உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தேன் அல்லவா? இப்பொழுது ஊர் திரிகிறவனாக, ஐயோ, மனிதர்களை நம்புகிறவனாக, மனிதர்களுடைய உறவை நீ கொண்டு ஆண்டவரை மறந்து போய் கொண்டு இருக்கிறாயே என்று பவுலடிகளார் வருத்தத்தோடு கூறுகின்றார். ஆண்டவரே, ஏசப்பா, நீ பரிசேயரிடம் சொன்னீர் ஆண்டவரே, பாத்திரங்களை மட்டுமல்ல, வெளிப்புறத்தை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நீ உன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கு. அந்த உள்ளம் இன்று அழுக்காக இருக்கிறது. உனக்குள்ளாய் வெறுப்புகள், உனக்குள்ளாய் பாவங்கள், உனக்குள்ளாய் மன்னிக்க முடியாத தன்மை, உனக்குள்ளாய் கோபம், அகங்காரம், உன் உள்ளத்திலே நிறைய காமங்கள், உன்னுடைய உள்ளத்திலே பகை உணர்வுகள், பொறாமை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, அப்பா, தெய்வமே, உன் பிள்ளைகளுடைய உள்ளத்தை எல்லாம் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஆலயத்திற்குள்ளாய் வந்து உன்னை பார்க்காமல் எதையோ பார்த்து யோசிச்சு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இருளாக போய் இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாய் ஒளியை நான் வர வைக்கலப்பா. ஏசப்பா, அந்த வேளையில தெய்வமே, இத்தனை நாட்களாக இருளில் வாழ்ந்த மனிதர்கள் ஒளியை காணட்டும்.
ஆண்டவரே உள்ளத்திலே பரிசுத்தம் இல்லாத பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆண்டவரே பாசத்தையும் நேசத்தையும் பகிர்வையும் அன்பையும் ஒற்றுமையையும் மன்னிக்கிற தன்மையையும் ஏற்றுக்கொள்கிற தன்மையையும் விட்டு கொடுக்கிற தன்மையையும் நீர் உம்முடைய பரலோக ஆவியின் நிமித்தம் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் உன் பிள்ளைகளாக மாறட்டும். இந்த குடும்பம் நல்ல பரிசுத்த குடும்பமாக மாறட்டும். இந்த குடும்பம் உன்னத குடும்பமாக மாறட்டும். இந்த குடும்பம் திரு குடும்பமாக மாறட்டும். இந்த பிள்ளைகள் என்னாலும் ஆண்டவரை ஆயத்தப்படுத்திக் கொண்டு உம்மை வரவேற்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, விண் வாழ்வுக்கு எமக்கென்று இது உண்டு. இம்மனம் அறிந்தவன் பயனென்னவோ, எல்லாம் அறிந்தவன் நீரென்னவோ. அடியோர் யாம் தரும் காணிக்கை, அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கை, அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி அல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைவற்றோடு நாங்கள் ஆற்றும் பணியால் விண்ணக ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிரிந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அருக்கராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், எதிரியின் சூழ்ச்சிகள், செய்வினைகள், மாய மந்திர தந்திரங்கள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எதிரியின் சூழ்ச்சியிலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு ராஜா அருளும் பரிசுத்த அமைதியை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இன்று இந்த உன்னத பரிசுத்த 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 விருந்திற்கு அழைக்கின்றார். அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.